தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் 6ஆம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார். ஆனாலுமே உங்களுக்கு பஞ்சமாதிபதியோட அதாவது செவ்வாயோட இணைந்து குருமங்கள யோகத்தோட சஞ்சாரம் செய்யறாங்க. இதனால உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே கடன் சார்ந்த வகையில இருக்கும். கடனை எப்படி அடைக்கிறது, கடனிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரி கடன் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல அதிகம் இருக்கும். வேலை மாற்றத்தை பத்தின எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். வேற வேலை மாறலாமா, இருக்கும் வேலை நமக்கு பெஸ்டா இருக்குமா, இதை நம்மளால தக்க வச்சுக்க முடியுமா, இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல இந்த காலகட்டத்துல சற்று சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. தனஸ்தானாதிபதியான சனி பகவான் வக்ரகதியில முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். தனஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பாக்கிய பார்வை பதியும் காரணத்தினால பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் இருக்கும். தன வருமானம் இந்த மாதத்துல சிறப்பாவே இருக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. உங்க பேச்ச இந்த காலகட்டத்துல மத்தவங்க கேட்பாங்க. கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமா ஒரு சிலருக்கு நற்செய்தி கிடைக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் செய்வீங்க. உபஜயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகோதர வகையில நல்ல அனுகூலங்கள் இருக்கும். ஏன்னா சனி இப்ப வக்ரகதியில இருக்கார். தைரிய வீரியம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களால சகோதர சகோதரிகளுக்கும் சகோதர சகோதரிகளால உங்களுக்கும் அனுகூலங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாத இறுதியில உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க தொடர்புகள் நல்ல முன்னேற்றத்தை மாத பிற்பகுதியில ஏற்படுத்தி கொடுக்கும். சுகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. தாய் வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் தாய் கிட்டையும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. ஆனாலுமே ராகு குருவுடைய வீட்டுல சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவுல கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். சுகஸ்தானாதிபதி குருவும் செவ்வாயோட இணைந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா வரத்தான் செய்யும். உணவு சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க. சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல கடன் சார்ந்த பாவகத்துல 6ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பூமி மனை இந்த மாதிரி சுப காரியங்கள் செய்யறதுக்காக கடன் இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் வாங்குவீங்க. லோன் கேட்டா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கும். பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்க குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலுமே குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். நீண்ட காலமா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைத்து அந்த உடல்நல தொந்தரவுகளிலிருந்து, உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல நிச்சயம் திருமண பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரும். அஷ்டமஸ்தானத்துல மாத முற்பகுதியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில தந்தையுடைய உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். தந்தையோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் இருக்கலாம். அதே மாதிரி அரசு வழியில எதிர்பார்க்கும் அனுகூலங்களில் சில தடங்கல்கள் இருக்கலாம். ஆனாலுமே ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை மாத பிற்பகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையோடைய உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் படிப்படியா விலகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு, பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு, தந்தை மூலமா அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் உயர் பதவி காணக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க தேர்வு எழுதுறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும், ஏற்கனவே அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமா இருக்கும். நினைச்ச மாதிரி இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மாத பிற்பகுதியில சிறப்பா இருக்கும். வேலையில இருந்த ஒர்க் பிரஷர் எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்கும். அதுவும் சூரியன் தனிச்சு இல்லாம புதனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட மிக பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். தொழில் வகையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்கறதுக்கு உண்டான யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவானும் தன்னுடைய பஞ்ச
பஞ்சம பார்வையா பார்க்கிறார். அப்போ தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த வகையில நல்ல மாற்றங்கள் இருக்கும். எந்த மாற்றம் தொழில் சார்ந்த வகையில உங்களுக்கு வந்தாலுமே அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க. ஏன்னா வரும் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா தான் இருக்கும். ஆனாலுமே இந்த மாதத்துல புதன் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, புத்திகாரகன் புதன் வக்ரகதியில இருக்கும் காரணத்தினால புத்தி கூர்மையோட செயல்பட பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு மேற்கொண்டா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பா புதன் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களையும், பேச்சு சார்ந்த விஷயங்களையும், தொழில் சார்ந்த விஷயங்களையும் சிந்திச்சு செயல்பட்டா, புத்தி கூர்மைய நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு யோகம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களையும், கையெழுத்து சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்துல சற்று கூடுதல் எச்சரிக்கை, நிதானம் அவசியம் தேவைப்படும். ஏன்னா புதன் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வில்லங்கம், தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாய்மாமன் காரகன் புதன் பகவான். அப்போ மாமன் வழி சொந்தங்கள் கிட்டையும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க, விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மாத முற்பகுதியில சற்று அக்கறை, நிதானம் அவசியம் தேவைப்படும். லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது விசேஷம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்ணணும், அங்க படிக்கணும், அங்கேயே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிச்சயம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, உங்க ராசி அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.